கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 29 இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்துட்டு ரம்யாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நான் வந்துட்டு கார்த்திக் சார்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்கேன் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன சவால் தீபா சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை, நான் வந்துட்டு இந்த வீட்டில் கார்த்திக் சாருக்கு தெரியாமல் இருந்தபோது நான் கார்த்திக் சாரை ரொம்ப லவ் பண்ணேன். அதே மாதிரி கார்த்திக் சாரையும் என்னை விரும்ப வைக்கணும். அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணணும். அவர்கிட்ட சவால் விட்டுருக்கேன், கல்யாணத்துக்குள்ளே உங்களை நான் லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா, இது மாதிரி நீ கார்த்திக் சார்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு அங்கே உள்ளவங்க கிட்ட சொல்கிறியா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சொல்கிறேன் தீபா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி நான் கொஞ்ச நாள் வந்து கார்த்திக் சார் கூட தங்க முடியாது. இன்றைக்கி பெண் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா நாளையிலேருந்து நான் மைதிலி அண்ணி வீட்டில் தான் இருக்கணும். என்னால் வந்துட்டு இங்கே வர முடியாது. நானும் கார்த்திக் சாரும் பிரிஞ்சு இருப்போம். அந்த நேரத்தில் அவருடைய மனசில் எப்படியாவது காதலை கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபாவும் மைதிலியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க, பெண் பார்க்குற இடத்துக்கு. அங்கே வந்துட்டு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, அபிராமி கிட்ட பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட தனியாக பேசணுமா அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமியும், அவ்வளோதானே கார்த்தி, பொண்ணு உங்ககிட்ட தனியாக பேசணுமாப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மைதிலி வந்து தீபாவை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சரியான ஆள் தான், மாப்பிள்ளை கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடைக்காது. ஆனால் நீ ஈஸியாக மாப்பிள்ளை கூட பேசுகிறதுக்கு பிளான் பண்ணிட்டியல்ல அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அக்கா போங்கக்கா அப்படின்னு. அப்போ மைதிலி தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டு நேராக கார்த்திக்கிட்ட விடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என் பேர் தீபா அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன், ஆனால் 12th ஃபெயிலு, ஆனால் எஸ்எஸ்எல்சி பாஸ் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தீபா கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன சார் பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கும் பிளாக் கலர் தான் பிடிக்கும். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இது எப்படி, எனக்கும் மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன எனக்கு பிடிச்சதையே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இனிமேல் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி, ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி, அப்புறம் இந்த வீட்டில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, அப்படியா, எனக்கும் அத்தையா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன அத்தையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம், உங்களை கல்யாணம் பண்ணிட்டா உங்கள் அம்மா எனக்கு அத்தை முறை தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சிரிக்கிறாரு, ஓ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் உங்களை பிடிக்கும்னு சொல்லிடுவேனா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் நான் அம்மா கிட்ட தான் சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி தீபாவை பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ தீபா கேட்குறாங்க, இப்போ சிரிச்சிங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லையே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் சிரித்ததை பார்த்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ சிரித்ததை பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அபிராமி மைதிலிக்கிட்ட சொல்கிறாங்க, 2 பேருமே போய் இவ்வளோ நேரம் ஆகிட்டு அப்படின்னு. 2 பேரும் ஏதாவது ஃப்யூச்சர் திங்கிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சரி, நான் பொண்ணு மாப்பிள்ளையை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மைதிலி கூப்பிட்றாங்க. தீபா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அண்ணி வேற கூப்பிட்றாங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் கூப்பிட்றாங்க, போய் தானே ஆகணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை, உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக தரேனே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபா கிட்ட நம்பரை கொடுக்குறாரு. தீபாவும் அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு,
இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணுங்கள், இது என்னுடைய பர்சனல் நம்பர் அப்படின்னு. இதை கேட்டு தீபாவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாடியிலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்ததோட நேராக நம்ம கார்த்தி வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காராங்க. தீபா போய் நிற்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி பொண்ணுக்கிட்ட பேசுனியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பேசணுமா அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, சரி கார்த்தி பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பிடிச்சிருக்கம்மா அப்படின்னு. அப்போ தீபா சந்தோஷப்படுறாங்க. அப்போ அபிராமி நேராக தீபாவை பார்த்து, ஏம்மா உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட தர்மலிங்கமும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்ல, நம்ம தர்மலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தாம்பலத்தை மாற்றிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்ன கார்த்தி சந்தோஷமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுடைய சந்தோஷம்தாம்மா என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, என்ன ஐஸ்வர்யா பொறாமையில் வேகிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, அம்மா வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, இதில் உனக்கு என்ன அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது அதான் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அதை பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இங்கே எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா தட்டை தமிழை மாற்றினத்தோட அபிராமி தர்மலிங்கத்திட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்துட்டு பெண் பார்த்துருக்கோம்ல, இதுக்கப்புறம் நடக்க போகிற சடங்கு வந்துட்டு தீபா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தீபா வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, என்னத்தை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம்மா இப்போ தானே பெண் பார்த்துட்டு போயிருக்காங்க, அப்போ நீ உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அவங்க அப்பா அம்மா கூட கார்த்தியை திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ கார்த்தியும் ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் தீபம் உன் கூட தானே இருக்க போகிறா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாடிக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்து ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ யார் அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் தான் தீபா பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, யார் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் தான் சார் இப்போ பொண்ணு பார்த்துட்டு போனீங்களே அந்த பொண்ணு தான் பேசுகிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இது எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் இப்போ தான் வந்துட்டு என்னைய பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கீங்க, நான் உங்களோட நம்பரை வாங்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதான் எப்படி இருக்குது ஃபீலிங் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு நம்ம கார்த்தி பக்கத்தில் வந்துட்டு நம்ம மீனாட்சி கூப்பிட்றாங்க, தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ஐயோ பக்கத்தில் அக்கா இருக்காங்களா, சரி நான் காலை கட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் இப்போ தான் நான் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு வந்தேன், இப்போ உடனே கால் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் யாராவது தவறாக நினைப்பாங்க, அதான் ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது ரொம்ப ஓவர் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, யார் தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன தம்பி இப்போ தான் வீட்டுக்கு போனால் அதுக்குள்ளேயும் பிரிவு தாங்க முடியலையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த பக்கம் தீபா ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலி கேட்குறாங்க, என்னாச்சிடி அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அவங்க அண்ணி வந்துட்டாங்க அதான் காலை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அடி பாவியலா நீங்கள் படுத்துகிற பாடு செமப்பாடாக இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, கார்த்திக் தம்பி இது மாதிரி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க அண்ணி அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. ரம்யாவை பார்த்ததோட மீனாட்சி கேட்குறாங்க, என்ன ரம்யா இங்கே வந்திருக்க, என்ன வேணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன சொல்லணும்னு என்கிட்ட சொல்லு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல நீ என்கிட்ட சொல்லட்டும், என்னாச்சு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி என் கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை என்னால் வந்துட்டு சரி பண்ண முடியல, அதான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு பார்த்தேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன ரம்யா அவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சு நடத்துகிறேன்,
எல்லாரையும் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிற, இப்போ உன்னால் எதுவுமே சமாளிக்க முடியலைன்னு சொல்கிற, நம்ப முடியலையே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சில நேரங்களில் அப்படி தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் பெரியவங்களோட கைடன்ஸை எதிர்பார்ப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு கார்த்தி இருக்காருல்ல, அவர் பல பிஸ்னஸை அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்காரு. ஸோ அதான் அவர் ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்தி இப்போ கல்யாணம் பண்ண போகிறாரு, அவருக்கு இப்போ நிறைய ஒர்க் இருக்குது, உன்னுடைய ஒர்க்கை பார்க்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரம்யா மீனாட்சி கிட்ட சொல்ல, அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, இவளுக்கு இதான் எதிர்பார்த்தா கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் ரம்யா மேடம், என்ன பிரச்சனை கம்பெனியில் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும்னா நம்ம பெங்களூர் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லாது இருக்கா இல்லையா? இது மாதிரி கார்த்திக் இப்போ கல்யாணம் ஆக போகுது, இந்த நேரத்தில் நீ பெங்களூர் கூப்பிட்றிய அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா மேடம், இப்போதைக்கு கண்டிப்பாக என்னால் பெங்களூர் வர முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், பெங்களூரில் எனக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, இது மாதிரி பக்கத்து கம்பெனியோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி அந்த இடத்துக்கு வராங்க. அபிராமி வந்துட்டு கார்த்திக்கிட்ட, கார்த்தி என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இது மாதிரி ரம்யாவுக்கு வந்துட்டு ஏதோ பெங்களூர் வரைக்கும் போகணுமா, டேக்ஸு சம்மந்தமான பிரச்சனையில் அவங்க கம்பெனி மாட்டிக்கிடுச்சான், அதனால் இன்னொரு கம்பெனியோட சப்போர்ட்டு கிடச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன கார்த்தி, நம்ம கம்பெனியோட சப்போர்ட்லேயே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா ரம்யா வந்துட்டு தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நானும் அதாம்மா நினச்சேன், ஆனால் இவங்க வந்துட்டு பெங்களூர் வரைக்கும் நீ கூப்பிட்றாங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா அது ரொம்ப கஷ்டமாச்சேம்மா, எப்படிம்மா நான் கார்த்தியை அனுப்ப முடியும்? கார்த்திக் வந்து இப்போ கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆக வேண்டிய பையனை வந்து வெளியில் அனுப்புறது ரொம்ப தப்பு. இங்கே பாருமா, நான் வேணா உனக்கு வந்துட்டு ஆனந்தை அனுப்பி விடுறேன், ஆனந்த் வந்து உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, ஆனந்தையும் எங்கள் கம்பெனியில் ஒரு பார்ட்னர் மாதிரி தான், ஸோ அவனை அனுப்பி விடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க, இதுக்கப்புறமா நம்ம கார்த்தி தான் வேணும்னு அடம் பிடிச்சா எல்லாருமே சேர்ந்து நம்ம மேலே சந்தேகப்படுவாங்க அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நான் ஆனந்திக்கிட்டே இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இந்த ரம்யாவுக்கு இடம் கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொன்னதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஏன் மீனாட்சி அப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இவள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கே வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, நான் தாம்மா அவளுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னேன், மற்றபடி அவள் மேலே எல்லாம் எந்த தப்பும் இல்லைம்மா, அவள் தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால தான் நான் அவளை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லைத்த எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவள் வரதே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம கார்த்தி வந்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டு ரம்யா மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக அந்த வெங்கையா கிட்ட அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க. வெங்கையா வந்துட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வெங்கையாவை போய் பார்க்குறாரு. அப்போ வெங்கையா கேட்குறாரு, என்ன சார் மறுபடியும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க, நான் அப்படி என்ன சார் உங்களுக்கு பண்ணேன், அந்த நிலத்தை வாடகைக்கு கொடுத்துறது ரொம்ப தப்பு தான், ஆனால் வாடகைக்கு கொடுத்தவங்களோட பேர் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் நம்பரை கொடுத்துருப்பேன், நீங்கள் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து நேற்று கால் பண்ணியல்ல, ஏதோ உனக்கு வந்துட்டு அந்த இடத்த வாடகைக்காக காசு கொடுத்தவங்களுக்காக நீ கால் பண்ணியல்ல, ஸோ அவங்களோட அட்ரஸை மட்டும் நீ எனக்கு கொடுத்தீன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் அட்ரஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது சார், இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேணால் நம்பரை மட்டும் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெங்கையா வந்துட்டு நம்பரை கொடுக்குறாரு கார்த்திகிட்ட. கார்த்தி அந்த நம்பரை வாங்கிக்கிறாரு. அப்போ ராஜா கேட்குறாரு, கார்த்தி இந்த நம்பரை வச்சு என்ன கார்த்தி பண்ண போகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதை வச்சு தான் நம்ம லொக்கேஷனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. ராஜா கேட்குறாரு, அதான் அந்த ஆள் வந்துட்டு ஃபோனை நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இந்த நம்பர் வந்து யாருடைய பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு. ஸோ இதை கேட்ட ராஜாவும், இது சூப்பர் கார்த்தி, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து நேராக சரவணனை பார்க்க போகிறாங்க. அங்கே சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ரொம்ப நாள் கழித்து உன்னை பார்க்குறேன், எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கேன் சரவணன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, என்ன கார்த்தி வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா, அம்மாவை ரீசெண்டாக வந்து ரியா சுட்டுட்டான்னு கேள்விப்பட்டேன்,
அவளை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு சொல்லு கார்த்தி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் உங்ககிட்ட ஒரு நம்பரை கொடுக்குறேன், அந்த நம்பரை வந்து யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்குன்னு மட்டும் சொன்னால் போதும், அந்த நம்பரோட அட்ரஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு அந்த போலீஸும் சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த நம்பரை கொடுத்ததோட சரவணன் நேராக அந்த நம்பரை கொடுத்து அட்ரஸை வந்து தேடுறாரு ஒரு சிஸ்டத்தில் போட்டு. அப்போ அதில் வந்துட்டு ரம்யான்னு வருது. ரம்யான்னு வந்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இது ரம்யான்னு வருதே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அன்றைக்கி ஒரு நாள் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்கல்ல ஒருத்தன் கூட, அவங்கள வந்துட்டு வழிப்பறி பண்ணி வம்பிழுத்தான், கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொன்னாங்கல்ல, ஸோ அன்றைக்கி வந்தாங்கல்ல அவங்களோட அட்ரஸ் தான் காமிக்குது கார்த்தி, உனக்கு கூட அவங்கள தெரியுமே, அவங்க பேர் ரம்யா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன ரம்யாவோட பேரில் தான் இந்த நம்பரு ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி அந்த பேரில் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, கார்த்தி ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை ப்ராப்ளமெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு சின்ன தகவல் தேவைப்பட்டுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. ஸோ இது கேட்ட சரவணனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி யாரை காமிக்கிறாங்கன்னா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவும் நம்ம மீனாட்சியும் சேர்ந்து நேராக கோவிலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சேகரை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு, நேராக அந்த சேகனை சிக்கர வைக்கிறதுக்காக. கார்த்தி வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை நேராக சேகர்கிட்ட அனுப்புகிறாங்க. சேகர் கேட்குறாரு, யாரை நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் இது மாதிரி ஒரு இடத்துக்கு சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போகணும், ரீசெண்டாக உங்களை வீட்டில் பார்த்தேன், அப்போ நீங்கள் வந்து சாமியார் கெட்டப்பில் இருந்தீங்க, ஸோ உங்களுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் அந்த சாமியார் கெட்டப்பு, நீங்கள் மட்டும் சாமியார் கெட்டப் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன், இப்போதைக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸு தரேன், நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் வந்துடுங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்ட அந்த சேகரும், காசு கிடைக்கிதுல்ல அது போதும் நமக்கு, அந்த மேடத்துக்கு மட்டும்தான் சாமியார் கெட்ட போடணும்னு இருக்கா, இவங்களுக்கும் ஒரே ஒரு நாள் தானே, அதுக்குள்ளே நமக்கு என்ன நடந்துட போகுது, நம்மலாம் அந்த கார்த்திகிட்ட மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம ஈஸியாக அந்த கெட்டை போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சேகர் நினைக்கிறாரு. சேகர் நேராக அந்த ஆள்கிட்ட சொல்கிறாரு, இப்போயே 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஏன்னா அதுக்கான பொருள் எல்லாமே வாங்கணுமே அப்படின்னு. இது கேட்ட அந்த ஆளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா பணத்தை சேகர்கிட்ட கொடுக்குறாங்க. சேகரும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அப்போ கார்த்தி வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி அனுப்பின ஆள் வந்துட்டு அந்த சேகர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நேராக நம்ம கார்த்தியை வந்து பார்த்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேகர் வந்து அந்த சாமியார் கிட்ட போடுறேன்னு ஒத்துக்கிட்டான், 1 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிக்கிட்டான், நாளைக்கு நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு அவன் வருவான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி நான் அப்போவே சொன்னேன்னா அவன் கண்டிப்பாக ஒரு திருட்டு பயலாக தான் இருப்பான்னு சொன்னேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை பாத்தியா, அவன் தான் இது எல்லா வேலையும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நம்ம தீபா கிட்டேயும் அந்த சாமியார் இப்படி தான் இருந்தானான்னு நம்ம ப்ரூஃப் வாங்கிக்கணும் அப்படின்னு. ஸோ இதை கேட்ட ராஜாவும் சரி கார்த்தி, நாளைக்கு கரெக்டாக அந்த சாமியார் வர வேண்டிய இடத்துக்கு தீபாவையும் வர வச்சுருவோம், தீபாவை எட்டியிருந்து அடையாளம் காமிக்க சொல்லுவோம், அதே நேரத்தில் அந்த சரவணனையும் வர சொல்லிடுவோம், நாளைக்கு மாட்டுனா இவன் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சேகர் நேராக அந்த சாமியார் கெட்ட போட வேண்டிய அந்த கடைக்கு போயிட்டு அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையுமே வாடகைக்கு வாங்கிக்கிறாரு. நேராக ஒரு பையில் கொண்டுக்கிட்டு சேகர் வீட்டுக்கு வராரு. மறுநாள் காலை வந்துட்டு சேகர் அப்படியே அந்த வேஷத்தை போட்டுக்கிறாரு. அதே நேரத்தில் ரம்யா இங்கேருந்து கால் பண்ணுறாங்க. ரம்யா கால் பண்ணதோடு சேகர் நினைக்கிறாரு, இவ எதுக்கு இப்போ கால் பண்ணுறா, நம்ம இன்றைக்கி மட்டும் இந்த கெட்டப்பை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பதுங்கிடலாம்னு பார்த்தா இவ எதுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சேகரை நினைக்கிறாரு. சேகர் வந்துட்டு ரம்யாவோட ஃபோனையே அட்டன் பண்ணலை. இன்னொரு பக்கம் சேகர் வந்துட்டு அந்த சாமியார் கெட்ட போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்து வராரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்கிறாரு தீபாட்ட, தீபா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க எங்கே சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா இது மாதிரி அன்னைக்கு நீங்கள் ஒரு போலி சாமியாரை பார்த்தீங்கல்ல, அவனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் அவன் தானா என்ன அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் மட்டும் நேரடியாக வந்து பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது கேட்ட தீபாவும் சரிங்க சார் நான் கண்டிப்பாக வந்துட்டு நேரடியாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து காரில் ஏறுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி வந்து கேட்குறாங்க, தம்பி எங்கே தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. கூடவே ராஜாவும் இருக்கார். 3 பேரை சேர்ந்து ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சேகர் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ
இன்னொரு பக்கம் ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு சேகருக்கு கால் பண்ணி டென்ஷன் ஆகிட்டாங்க. எதுக்கு அவன் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், ஒருவேளை கார்த்திக்கிட்ட மாட்டிக்கிட்டானோ, ஃபஸ்ட்டு அவனை இந்த ஊரை விட்டு வேறு எங்கேயாவது போக வைக்கணும் அப்படின்னு ரம்யா வந்துட்டு நேகரை சேகர் பக்கம் வீட்டுக்கு வராங்க. அப்போ சேகர் வீட்டில் இல்லாமல் கேட்டு சாத்தி கிடக்கிறத நம்ம ரம்யா பார்க்குறாங்க. உடனே ரம்யா நினைக்கிறாங்க இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு. அப்போ ரோட்டில் கார் ஓட்டிக்கிட்டு வரும் பொழுது அப்போ ஒரு சாமியார் போகிறத பார்க்குறாங்க. ரம்யா பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவனை பார்த்தா அந்த சேகர் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு காரை நிப்பாட்டி போட்டுட்டு நேராக சேகர் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ அவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு ரம்யாவை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ ரம்யா கேட்குறாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்ல ரம்யா கேட்குறாங்க ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு மேடம் நேற்று ஒரு பார்ட்டி வந்து இது மாதிரி நடித்து கொடுத்தா ஒரு 2 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னிச்சு. நீங்களும் இப்போ இல்லை பணம் அதிகம் கொடுக்கல இல்லை, அதனால தான் இந்த ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் 2 லட்ச ரூபா கிடைக்குதே அப்படின்ட்டு இது மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு போகிறேன் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஒருத்தன் அதிக பணத்தை கொடுத்து இந்த மாதிரி நடிக்க சொல்கிறான்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு என்ன மேடம் ஆபத்து இருக்க போகுது, அவன் கொடுத்த காசுக்கு நான் நடிக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க டேய் அது கார்த்தியாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ, நீ தான் அந்த போலி சாமியாரான்னு ஏற்கனவே கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது, கார்த்திக் கூட இருந்த ராஜாவுக்கும் உன் மேலே முழு சந்தேகமாக இருக்குது. இப்போ போய் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, கண்டிப்பாக இது கார்த்தியோட திட்டமாக தான் இருக்கும், மரியாதையாக இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி தீபா ராஜா 3 பேருமே காரில் வராங்க. அப்போ நம்ம கார்த்தி தீபா கிட்ட அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல தீபா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த சாமியார் ரம்யாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா அந்த சாமியாரான்னு பாரு அப்படின்னு. அப்போ தீபா நல்லா பார்த்துட்டு சார் இவன் தான் சார், இவன் தான் சார் எனக்கு வந்துட்டு அந்த பரிகாரம் செய்யணும்னு சொன்னது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரி நான் பார்த்துக்கிறேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா பக்கத்தில் அந்த போலி சாமியார் இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி வந்துட்டு வேகமாக அந்த இடத்துக்கு வர அப்போ டக்குன்னு நம்ம ரம்யா அந்த சாமியாரை பார்த்து சட்டையை பிடிச்சி டேய் நில்லடா உன்னை இன்னைக்கு விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல சேகர் கேட்குறாரு என்ன மேடம் டக்குன்னு சட்டையை பிடிச்சி விடமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்க கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தியை பார்த்ததோடு சேகருக்கு இன்னும் பயம், ஆகா இந்த மேடம் நம்மளையே பிடிச்சி கொடுத்துருவாங்க போலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க நீ ஏன் பேச்சை கேட்காம இந்த மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேல, உன்னை பிடிச்சு கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு மேடம் நான் மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்கிடுங்களேன், இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் அப்ரூவர் ஆகிடுவேன், அப்புறம் நீங்கள் வந்து போலீஸில் மாட்டிக்கிப்பீங்க, அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா செம்ம ஷாக் ஆகி இங்கே பாரு நீ இப்படி சொல்கிறதுனால தான் உன்னை விடுறேன், இல்லைன்னா கண்டிப்பாக உன்னைய கார்த்திக்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மேடம் தப்பு பண்ணவனை விட தப்பு செய்ய தூண்டினவனுக்கு தான் அதிகமாக வந்துட்டு தண்டனை கிடைக்கும், உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க நீ இப்படி மிரட்டுவன்னு நான் நினைக்கவே இல்லை, இங்கே பாரு நான் உன்னைய வந்துட்டு டக்குன்னு சட்டையை விடுற மாதிரி விடுவேன், அப்படி தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு. அப்போ சேகரும் சரி அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு ஓடி. அப்போ பின்னாடியே ராஜாவும் வராரு, நம்ம தீபாவும் வராங்க. அப்போ ரம்யா டக்குன்னு அந்த சேகரோட சட்டையை விட அப்போ சேகர் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்போ ரம்யா கிட்ட கார்த்தி போகிறாரு, போயிட்டு அந்த சாமியார் தானே அது அப்படின்னு சொல்ல அப்போ ரம்யா சொல்கிறாங்க கார்த்தி நான் சும்மா இது மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு ஆஃபீஸ் சம்மந்தமாக வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு இவனை பார்த்ததோட நான் இறங்கி வந்து அவன் சட்டையை பிடிச்சி நீ தானடா அன்னைக்கு எங்களை ஏமாத்துனதுன்னு கேட்டேன், அப்போ அவன் வந்துட்டு என்னை தப்பிச்சு ஓட பார்க்குறான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேகரை வந்து துரத்துக்கிட்டு ஓடுறாங்க. சேகர்னால சுத்தமாக ஓடவே முடியலை. அப்போ சேகருக்கு முன்னாடி இருந்த மக்கள் சேகரை பிடிச்சிடுறாங்க. அப்போ ரம்யா இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ சேகர் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு கார்த்தி. அதே இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் சரவணன் வந்துடுறாரு. சரவணனை பார்த்ததோட இன்னுமே ரம்யா பயப்படுறாங்க, இவன் என்ன போலீஸோட சேர்த்து வந்திருக்கானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்கிறாரு நீ தானடா அந்த போலி சாமியார் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி டக்குன்னு சேகர் முகத்தில் இருக்கிற அந்த மேசையை கழட்டி விடுறாரு. அப்போ தீபா இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. கார்த்திக் சார் இவன் தான் சார் அன்னைக்கு வந்துட்டு என்னையும் ரம்யாவையும் ஏமாத்துனது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி இவன் தான் கார்த்தி ஏமாத்துனது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு இந்த சாமியாரை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க இது மாதிரி
சும்மா நான் பொதுவாக வந்து செங்கல்பட்டில் விசாரித்தேன். அப்போ இவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான சாமியார்னு சொல்லிக்கிட்டாங்க. உடனே நானும் தீபா ரொம்ப கஷ்டப்படுறாளே, சீக்கிரம் அந்த சாமியாரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் இவங்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு சரவணனும், ஓ அப்படியா மேடம், சரி அப்படின்னு சொல்ல, அப்போ சேகர் வந்துட்டு ரம்யாவை முறைச்சி பார்க்குறாரு. அப்போ போலீஸ் கேட்குறாரு, நீ எதுக்கடா முதல்லேருந்து அந்த மேடத்தை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேடம் தான் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம கார்த்தி. என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சார் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, மேடம் தான் காசு கொடுத்து இந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க, இப்போ அப்ரூவராக மாறுறாங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, என்ன மேடம் சொல்கிறான் இவன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இவன் கண்டபடி வளர்றான், இவன் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த சேகரை தான் உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட கம்பெனியில் வேலை பார்க்குறவன் தானே, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு கேளுங்க அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக அந்த சேகரை பார்த்து, நீ எதுக்கு இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ சேகர் சொல்கிறாரு, என்ன மேடம் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் தானே மேடம் ரம்யாவை கொலை பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபாவுக்கு செம ஷாக்கு. என்ன ரம்யா இவன் சொல்கிறான், என்னால் நம்ப முடியலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவன் சொல்கிறத நம்பாத தீபா, நான் வந்துட்டு எப்படி உன்னை வந்து கொலை பண்ணணும்னு நினைப்பேன், நீ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாவதுன்னா எனக்கும் பிரச்சனை தானே, உனக்காக தானே நான் அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு அந்த மரப்பெட்டிக்குள்ளே போனேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அங்கே நடந்தது தீபாவுக்கோ இல்லை மற்ற யாருக்கோ தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் தயவு செஞ்சு அங்கே நடந்ததை அப்படியே வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாதீங்க, கண்டிப்பாக வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என் மேலே சந்தேகப்படுறீங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் போலீஸ் சார், இந்த மாதிரி மேடம் தான் என்னை நடிக்க சொன்னாங்க, அவங்களுடைய நம்பர் வேணால் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட நம்பரை காமிக்க, ரம்யா அத்தனை தடவை அந்த சாமியார்கிட்ட பேசுனது இருக்குது. அதே நேரத்தில் கார்த்தி சொல்கிறாரு, இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் ரம்யா உனக்காக சாட்சி சொல்ல வேண்டியது இருக்குது, அது வெங்கையா மட்டும்தான், வெங்கையாவும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வெங்கையாவை காமிச்சு, இங்கே பாரு வெங்கையா, சொல்லு உன்கிட்ட காசு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்ல. அப்போ வெங்கையா நினைக்கிறாரு, மேடம் ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிட்டாங்க போல், இதுக்கப்புறமும் நம்ம பொய் சொல்கிறது தப்பு, பொய் சொன்னால் கண்டிப்பாக நம்மளையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்ட்டு நேராக அந்த வெங்கையா சொல்கிறாரு, இது மாதிரி இந்த மேடம் தான் காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல. கார்த்தி நேராக தீபாவை பார்த்து, பாத்தியா தீபா உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா நேராக ரம்யா கிட்ட, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் எதுக்காக பண்ணேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, தீபா கேட்குறாங்க, ஏன்னு சொல்லு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் தான் கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது, நீ இடையில வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, இங்கே பாரு ரம்யா, ஃபஸ்ட்டு கார்த்திக் சார் வீட்டில் உன்னை பெண் பார்க்க வந்தது உண்மைதான், அப்போயே உனக்கு கார்த்தியை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் நீ அப்போ வேணான்னு சொல்லிட்டு கார்த்திக் சாருக்கு கல்யாணம் ஆன பிறகு அவர் எனக்கானவர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் கூட கார்த்திகை பொருத்தமான ஆளே கிடையாது, கார்த்தியை வந்துட்டு நான் கம்பெனியில் இருக்கும் பொழுது நான் லவ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ இனிமேல் கார்த்திக் கூட இருக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்தி டென்ஷன் ஆகி ரம்யாவை பார்த்து, இங்கே பாருங்கள், நீங்கள் தீபாவோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால தான் உங்களை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்ல. ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக ஓய மாட்டேன், கார்த்தி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்கிறாரு, நீ வெளியில் இருந்தால் தானே போராட போகிற, உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி உன்னையை நான் சும்மா விட மாட்டேன், தீபா உன்னையே நான் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல. தீபா சொல்கிறாங்க, ரம்யா நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸாக தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஹிட்டு என்ன தெரியுமா, நம்ம தீபா 10th 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே கார்த்தியோட கம்பெனியில் வந்துட்டு கார்த்திக்கு பிஏவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தீபாவோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கார்த்தி தீபாவுக்கு பிஏ பதவி போட்டு கொடுத்துருப்பாரா? வாட் இஸ் ஹேப்பனிங்?